தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா தாட்சாயினி, கௌதம்க்கு எதிராக கேஸ் போட சொல்லி கார்த்திகை தூண்டி விட்டா மட்டும் போதாது, நாமளும் ஏதாவது செய்யணும். விட்டுருவேனா? இப்பவே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றேன். வணக்கம் மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்றீங்க, சொல்லுங்க. ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க மேடம். இலக்கியா, கார்ல ஏறினப்ப பிடிச்ச கைங்க என்ன விடாம இருக்க, எப்ப விட போற? அந்த எஸ்எஸ்கே சதியில இருந்து உங்களை காப்பாத்தி கெட்டியா பிடிக்கணும்னு எத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்திருப்பேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்குதான் ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு கௌதம். இனி என்கிட்ட இருந்து உங்களை யாருமே பிரிக்க முடியாது. யாரு இலக்கியா? மாமா தான் கால் பண்றாரு. பேசு. மாமா. இலக்கியா, கோர்ட் கொடுத்த ஒரு வார கெடு இன்னைக்கு தானே முடியுது. என்னாச்சு? கௌதம் ரிலீஸ் ஆயிட்டாரா? உங்களுக்கு அப்பவே போன் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாமா. கௌதம நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லி அவரை வெளியே விட்டுட்டாங்க. அப்படியா? கௌதம் விடுதலை ஆயிட்டாராமா? அப்பாடா, இப்பதாம்மா எனக்கு உசுரே வந்துச்சுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐயோ, கௌதம் வெளியில வந்துட்டானா? அது எப்படி? அப்ப நம்ம மாப்பிள்ளை என்ன ஆனாரு? எப்படி இலக்கியா இதெல்லாம் நடந்துச்சு? அப்போ கார்த்திக் கிடைச்சிட்டாரா? அவர்தான் உண்மையை சொல்லி கௌதம வெளியே கொண்டு வந்தாரா? நாகுவ வச்சு கார்த்திக்க மீட்டுட்டோம் மாமா. கோர்ட்ல அவன் வாயாலே உண்மை சொல்லணும்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆனா கார்த்திக் எங்க கிட்ட திருந்தின மாதிரி நடிச்சிட்டு கோர்ட்ல தன்னை கடத்தினது கௌதம் தானே சொல்லிட்டான். இப்படி எல்லாம் கோர்ட்ல சொல்லணும்னு என் அம்மாவும் அண்ணியும் என்ன மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. சொத்துக்காக கௌதமும் அண்ணியும் என்ன கடத்தினது உண்மை. நான் தான் கௌதமோட தம்பியை கார்த்தியை கடத்தி குடோனுக்கு கொண்டு போய் டார்ச்சர் பண்ணுங்க ஐயா. மற்றபடி கௌதம் சாருக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. காசுக்கு அடியாள் வேலை பாக்குறவங்க கூட உன்னையும் கௌதமையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கான். ஆனா கார்த்திக் அண்ணனையும் மாட்டி விட்டுருக்காரேம்மா. எல்லாம் அந்த அஞ்சலி பண்றது மாமா. அவதான் அந்த எஸ்எஸ்கே தாட்சாணியோட சேர்ந்துக்கிட்டு கார்த்திகோட மனசையே கெடுத்து வச்சிருக்கா. இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல அவளை நினைக்காத. மாப்பிள்ளை எங்கம்மா? அவர் இருந்தா போன கூட. நானும் அவரும் கார்ல ஒன்னாதான் போயிட்டு இருக்கோம் மாமா. இருங்க ஸ்பீக்கர்ல போடுறேன். அங்கிள், மாப்பிள்ளை எங்க வெளியே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த போராட்டத்துல இலக்கியாவுக்கு உறுதுணையா நான் தான் முதல்ல இருந்திருக்கணும். ஆனா கட்டு சோத்துக்குள்ள பெருச்சாளி இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள சிந்தாமணிங்கிற ஒரு ராட்சசிய வச்சுக்கிட்டு என்னால உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல மாப்பிள்ள. என்ன பண்றது? என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அங்கிள்? நீங்க எங்க இருந்தாலும் நாங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அது போதும் எங்களுக்கு. ஆனா இந்த சந்தோஷமான நேரத்துல கார்த்திக் மாப்பிள்ள பண்ணதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. கவலையே படாதீங்க மாப்பிள்ள. கார்த்திக் மாப்பிள்ள கூடிய சீக்கிரம் எஸ்எஸ்கே தாட்சாயினியோட சூழ்ச்சிய புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாரு. கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு பொறுமல் அங்கிள். அதுக்குள்ள எங்க குடும்ப நிம்மதி சுத்தமா போயிடும். கார்த்திக் என் மேல கோவமா இருக்கிறதுக்கு காரணமே எங்க அப்பா சொத்தை எல்லாத்தையும் என் மேல எழுதி வச்சதுதான். ஆனா அவன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். கூடவே அஞ்சலி, தாட்சாயினி, எஸ்எஸ்கேன்னு எல்லாம் நல்லா அவனை தூண்டி விட்டுட்டாங்க.
நீங்க எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா அங்கிள்? சொல்லுங்க மாப்ள, சொல்லுங்க, என்ன செய்யணும்? கார்த்திக் இப்போ சொத்துக்காக என் மேல கேஸ் வேற போடுறதா சொல்லியிருக்கானா. கோர்ட்டு கேஸ்ன்னு போய் குடும்பமான கெட்டு போகிறத நான் விரும்பல அங்கிள். இப்ப என்ன, அவனுக்கு சொத்து தானே வேணும். நான் கார்த்திக்கு சொத்து முழுசையும் தந்துடுறேன், எல்லாத்தையும் அவனே அனுபவிக்கட்டும். அங்கிள், நீங்க அஞ்சலி மூலமா கார்த்திக் கிட்ட பேசி அவனை முதல்ல எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. மாப்ள, என்ன பேசுறீங்க நீங்க? கார்த்திக் மாப்பிள்ளதான் அஞ்சலி பேச்ச கேட்டுக்கிட்டு தப்பு பண்றாருன்னா அதுக்காக நீங்க சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் அவருக்கே எழுதி வைப்பீங்களா? நீங்க பேசாம இருங்க. அவங்களுக்கு புத்தி தெளியும் போது உங்க வீட்டை தேடி வருவாங்க. மாமா, கார்த்திக் அந்த எஸ்எஸ்கே தாட்சாணி வீட்ல இருக்கிற வரைக்கும் அவன் புத்தி எப்பவுமே தெளியாது, தெளியவும் விட மாட்டாங்க. இவர் என்ன ஆசைப்படுறாரோ அதையே செஞ்சு கொடுத்துருங்க மாமா. அஞ்சலி வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு சொன்ன நானே இப்ப அதுல இருந்து இறங்கி வந்துட்டேன். எனக்கு கார்த்திக் வீட்டுக்கு வந்தா போதும், அவன் ஆசைப்பட்ட சொத்தை அவனே வச்சுக்கிட்டும். நீங்க அஞ்சலி கிட்ட பேசி கார்த்திக்கு புரிய வைங்க. முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் அஞ்சலி வர்றத பத்தி பேசிக்கலாம். மாப்பிள, இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது எனக்கு நல்லதா தெரியல. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, கம்பெனி எல்லாத்தையும் குடும்ப சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்கறீங்கன்னா உங்க மனவேதனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மாப்பிள, நான் போய் அந்த அஞ்சலி கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். வீட்டுல இருக்காளே ஒரு ராட்சசி சிந்தாமணி, அவகிட்ட வேணா போய் பேச சொல்றேன். சரி அங்கிள், உடனே பேசுங்க. அவன் கேசு கிசன் ஏதாவது போட்டுற போறான். சரிங்க மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். சரி அங்கிள். ஓ, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நிக்கிறியா? ஏயா, நம்ம மருமகன் எப்படி இருக்காருன்னு அஞ்சலி கிட்ட போன் பண்ணி விசாரிக்கிறத விட்டுட்டு அவரை கடத்தின அந்த கௌதம் ரிலீஸ் ஆனதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா? கௌதம் தான் கடத்தினார்னு உனக்கு தெரியுமா? உன் மக யார நம்பிக்கிட்டு இருக்காளோ அந்த எஸ்எஸ்கே தான் கார்த்திக்க கடத்திருக்கான். நம் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நாகு உண்மையை சொல்லாம விட்டுட்டான். இல்லனா எஸ்எஸ்கேயும் தாட்சாயினியும் இந்நேரம் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு அந்த இலக்கியா சொன்னாளா? இதை யாரும் சொல்ல தேவையில்லை. மூளேன்னு ஒண்ணு இருந்தா தானா புரியும். இத பாரு, கௌதம் சொத்தை எல்லாம் கார்த்திக் பேருக்கு எழுதி தரேன்னு சொல்லிருக்காரு. இத உடனே அஞ்சலி கிட்ட சொல்லி கார்த்திக்க சம்மந்தி வீட்டுக்கு போக சொல்லு. மாப்பிள்ள கேஸ் போட்டு எல்லா சொத்தையும் புடுங்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கௌதம் நல்லவன் மாதிரி சொத்தை குடுக்கறேன்னு சொல்லுவான். அத நாங்க நம்பணுமா? ஏ சிந்தாமணி, சொன்னதை மட்டும் செய். கௌதமோட நல்ல மனசை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு உனக்கு யோக்கியதை கிடையாது. நீ அஞ்சலி கிட்ட பேசி கார்த்திக்க சம்மந்தி வீட்டுக்கு போக வைக்கிற வழிய பாரு. முடியாது. நீங்க வேணா அந்த கௌதம் இலக்கியா பேச்ச நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். நைசா பேசி கார்த்திக்க வர வச்சு சொத்தையும் கொடுக்காம அஞ்சலியும் கார்த்திக்கை பிரிச்சு வைக்க பாக்குறாங்களா? அது கூட உன் மூளை கெட்டலையா? நீ சொன்ன ஏய், ஒரு விஷத்தை பொண்ணா பெத்து வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்கள குறை சொல்றியா? கொன்றுவேன். கார்த்திக்கும் அஞ்சலியும் நல்லபடியா வாழறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத பயன்படுத்திக்க சொல்லு, இல்ல இன்னொரு கண்ணமும் பழுத்துரும். என்னது இது? ஜெயில இருந்து இங்க வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுமா என்ன? இந்த இலக்கியா என்ன பண்றானே புரியல. வந்துருவாங்க ஜானகி, டென்ஷன் ஆகாத. எப்படியோ நம்ம புள்ள நமக்கு கிடைச்சிட்டான் ஜானகி. கடவுள் நம்ம வேண்டுதலை நிறைவேத்திட்டாரு. கௌதம பார்க்க போற சந்தோஷத்துல என் கால் தரையிலே நிக்கல. கௌதம் வந்ததும் அவன் 2 கணத்துலயும் முத்தத்தை கொடுத்தாதான் என் தவிப்பு அடங்கும். அப்படியே கன்னத்துல நீ முத்தம் கொடுத்துட்டு நான் தான் உன் பெத்த அம்மான்னு சொல்லி என்ன அப்படியே தள்ளி விட்டுடலான்னு பாக்குற, அதானே உன் பிளானு? அப்படிலாம் இல்ல ஜானகி. பின்ன என்ன, நீ குதிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. இது பாரு, கடைசி வரைக்கும் கௌதம்க்கு நான் மட்டும்தான் அம்மா, புரியுதுல உனக்கு? சரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்.
கௌதம் நல்லா இருக்கியா கௌதம்? நல்லா இருக்கம்மா. கௌதம் என்னப்பா இதை இப்படி எழிச்சிட்ட? உன்னை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அழாத ஜானு, எனக்கு ஒண்ணும் இல்ல. கௌதம் கடவுளே, நல்லா இருக்கியா கௌதம்? உன்னை எப்ப நிரபராதியா பாப்பேன்னு ஏங்கி ஏங்கி எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, அழாதீங்க. அதான் கௌதம் வந்துட்டாருல்ல. நீ என்னமோ சொல்லிட்ட. தினம் தினம் தூங்காம தவிச்சது எனக்கு தானே தெரியும். ஐயோ அம்மா, உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில எதுக்கு என்ன பத்தி கவலைப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க அழாதீங்க. கௌதம் இத்தனை நாள் நீ எந்த தப்பும் பண்ணல. இருந்தாலும் செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருந்துட்டு வந்திருக்க. நீ நீ இருப்பா. இனிமே இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. நீ என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிற? போ, போய் தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்கு ஜானு தண்ணி எல்லாம்? உன் மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழிச்சிட்டு தான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ சும்மா இரு. நீ போ. ஏன் நின்னுட்டே இருக்க? ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இரு எடுத்துட்டு வரேன். சரி போ. சொன்னா கேட்க மாட்டீங்களே. நீ சும்மா இருப்பா. இங்க பாருங்க, அத்தை பண்றது கரெக்ட் தான் கௌதம். ஏதோ கெட்ட நேரம், நீங்க போக கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. உங்க உடம்புல ஒட்டி இருக்கிற ஜெயில் வாடையோட வீட்டுக்குள்ள போக வேண்டாம். எல்லா தோஷத்தையும் இங்கே கழுவிட்டு போயிடலாம். ஆமா சார், நீங்க இல்லாம வீடு வெறிச்சோடு போயிடுச்சு சார். மறுபடியும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் நிம்மதியாச்சு. உங்களை ஜெயில போட எப்படிதான் சார் மனசு வந்துச்சு? இந்த பாவம் அவங்கள சும்மா விடாது சார். அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க சார். அதான் இப்ப நான் வெளியில வந்துட்டேன்ல, நீங்க போய் பாருங்க. சரிங்க சார். சரி. வா வா குடு. உட்காரு கௌதம். நீ உட்காருப்பா. ஜானகி அத்தை கிட்ட கொடுங்க. ஜானகியம்மா இந்தாங்க, நீங்க ஊத்துங்க. தாங்க. அத்தை ஒரு நிமிஷம், நீங்களும் ஒரு கை பிடுங்கம்மா. ரெண்டு அம்மாவும் சேர்ந்து ஊத்துங்க. ஏய், இல்ல ரேவதி அம்மாவும் கௌதம அம்மா மாதிரி தானே பாக்குறாங்க, அதான் சொன்னேன். ஆமாமா, இவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் ஜானு. ரெண்டு பேரும் சேர்ந்தே ஊத்துங்க. சரிப்பா. வா புடி. சில நாள் கருவில் பல நாள் கனவில் உயிராய் உனை நான் சுமந்தேன் மகனே. உலகம் முழுதும் எதிராய் திரும்ப உனக்காய் வலிகள் சுமந்தேன் மகனே. அறம் நீ பழகு, அதுதான் அழகு. துயரம் கடந்தால் எந்திரிப்பா. வா. கௌதம், இப்பதான் நீ சுத்தம் பண்ண சில மாதிரி இருக்க. இனிமே உன்னை எந்த தோஷமும் அண்டாது. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி சரி, நீ வா. உனக்கு நல்லா சமைச்சு போடணும். வா வா வா, உள்ள வா. வா வா வா. இல்ல நீங்க போங்க, நான் இப்படியே கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க? என் வீட்டுக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். வா உள்ள வா. உள்ள வந்து என்ன இப்படி கேக்குற? உள்ள வந்து இங்கேயே தங்கிக்கோன்னு சொல்றேன். வா உள்ள வா. வா. என்ன சொல்றீங்க? இது பாரு, உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ எதுக்கு தனியா அங்க கஷ்டப்படணும்? ஏன் கூடயே இருன்னு சொல்றேன். வா உள்ள போலாம். வா வா. அது ஆமாமா, உங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வேற வருது. வசந்தும் வேலைக்கு போயிடுறான். அத்தையும் அவங்க உடம்ப பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்புறம் உங்களை கவனிக்க யார் இருக்கா? நீங்க எங்களோட தங்கிக்கோங்க. கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நான் இங்க வந்து தங்கறது சிக்கல்ல தான் போய் முடியும். ஏன் சிக்கல்ல முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க வாங்க. இல்ல இலக்கியா, கார்த்திக் கோச்சிக்கிட்டு போய் SSK வீட்ல இருக்கான். அவன் இல்லாத நேரத்துல வந்து தங்குனா என்ன வெளியே அனுப்பிட்டு கண்டவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறீங்களான்னு கார்த்திக் கோவப்படுவான். அவன் கோவமும் நியாயமானது தானே. வேண்டாம் இலக்கியா, பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் வேணா நான் இங்க வந்து தங்குறேன். இது பாரு, அந்த கார்த்திகை மீட்கிறதுக்கு நீயும் கஷ்டப்பட்டதானே? உன் உயிரை பணையம் வச்சு கௌதம வேற வெளியில கூட்டிட்டு வந்திருக்க. அதுக்கெல்லாம் நன்றியே இல்லாம நீ உன் வீட்டுக்கு போன்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ உள்ள வா. வா. வேணாம், சொன்னா கேளுங்க. இங்க பைரவி இருக்கா,
நான் உள்ள வந்து தங்கினா அப்புறம் அவ டென்ஷன் ஆவா. நீங்க போங்க, நான் என் வீட்லயே இருந்துக்கிறேன். இத பாருங்கம்மா, ஜானு சொன்னா அது சரியா இருக்கும். பைரவி அம்மாவை நான் பாத்துக்கிறேன், மறுக்காதீங்க. வாங்க உள்ள போலாம். அது நாங்க இவ்ளோ சொல்லியும் தயங்குனா எப்படி? வாங்க. அதுக்கு இல்ல, நான் அம்மா, என்னன்னா நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க எங்க கூட தங்கிதான் ஆகணும். வாங்கம்மா. டேய் கௌதம், அவ வருவாப்பா. அது என்னது? நீ எப்பவுமே ரேவதி அம்மான்னு தானே கூப்பிடுவ. இப்ப என்ன புதுசா அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுற? ஏன் ஜானு கோவப்படுற? அம்மாங்கிறது தப்பான வார்த்தை இல்லையே. இத பாரு, நான் இங்க இருக்கும்போது நீ ரேவதி அம்மான்னு கூப்பிடுறது தப்புதான். இனிமே நீ அவளை ரேவதி இல்ல வாங்க போங்கன்னே பேசு, அது போதும். அத்தை, கௌதம ஜெயில போட்டு SSKவ ரேவதி அம்மா மாறு வேஷம் போட்டு போய் கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. அந்த சந்தோஷத்துல அவர் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டாரு. அதையே இப்ப பெருசு பண்றீங்க. அந்த சந்தோஷத்துல அவர் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டாரு. அதையே இப்ப பெருசு பண்றீங்க. அது சரி, இவ மட்டுமா மாறு வேஷம் போட்டா? SSK வீட்டுக்கு போனோம்ல நாகுவ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப நான் கூட பஞ்சாபி சிங்க மாதிரி மாறு வேஷம் போடல. அதுக்கப்புறம் SSKயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனோமே, அப்போ அங்க இருந்த ரவுடிங்களை நான் தானே உருட்டுக்கட்டையால அடிச்சு துரத்துனேன். அதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு கௌதம், இந்த ரேவதி வந்து கண்டிப்பா என்னை விட 1% கம்மியா தான் போராடி இருப்பா உனக்காக. ஏய், நீ சொல்லு. ஆமா ஆமா, ஜானகி தான் எல்லாமே பண்ணா. ஜானு, நீங்க 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம்தான். சரி, வெளியே எவ்வளவு நேரம் நிக்கிறது? வாங்க உள்ள போலாம். வாங்க கௌதம். வாங்க உள்ள போலாம். வாங்க. என்ன இன்னும் நிக்கிற? உள்ள வாங்க. வாங்க வாங்க கௌதம். வா. கௌதம், நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். பழசெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. எப்பவும் போல சந்தோஷமா இருங்க. யார் பேசுறது? ஜெயில கிடக்கிறப்ப எனக்கு என்னதான் மனசுல தைரியம் இருந்தாலும் நான் விடுதலை ஆவனா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவனான்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா SSK எனக்கு எதிரா தெளிவா செட் பண்ணி வச்சிருந்தான். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அத்தனை சாட்சியையும் உடைச்சு போராடி என்ன வெளியில கொண்டு வந்துட்டீங்க. ஆமா கௌதம், ஜானகி அத்தை, ரேவதி அம்மா என்னோட சேர்ந்து போராடினதாலதான் உங்களை காப்பாத்தவே முடிஞ்சது. இலக்கியா, நீ பெருந்தன்மையா என்னையும் ரேவதியையும் கூட்டு சேர்த்துக்கலாம். இருந்தாலும் அந்த SSKயோட பிளான நீ சரியா யோகிச்சு காய நகர்த்தி கௌதமியும் கார்த்திகையும் காப்பாத்தினது நீ மட்டும்தாம்மா. ஆமா இலக்கியா, நாங்க உனக்கு உதவி செஞ்சோம், அவ்வளவுதான். எங்களுக்கு ஜானகிக்கு நீ மருமகளா வந்ததுக்கு இந்த வீடு புண்ணியம் பண்ணிருக்கணும். யார் வந்திருக்காங்க? பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குதே. கௌதம், நீ வாப்பா, குளிச்சிட்டு வா. நீ ஜெயில்ல நல்ல சாப்பாடையே சாப்பிட்டுருக்க மாட்ட. உனக்காக நான் ருசியா சமைச்சு வைக்கிறேன். போ, குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வா. சரி ஜானு. யார் அது? அண்ணி, 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 யார் வந்திருக்கிறதே? யார் அண்ணி? யார் வந்திருக்காங்க? கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.